பல நேரங்களில் பல ஹதீஸுகளில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போவாங்க ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக. முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? இன்றைக்கு கூட சடங்கு சம்பிரதாயமாக கேட்போம், யாருக்கா கடன் இருக்கா, இவ யாருக்கா கடன் கொடுக்க வேண்டியது இருக்கா? அல்லாஹ்வுடைய அப்படிதான் போவாங்க. சஹாபாக்களுடைய ஜனாசால யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கா, கடன் யாருக்கா இவர் கொடுக்கணுமா? யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, யாராவது இதுக்கு பொறுப்பேற்கிறீங்களா? இந்த நபி தோழர்களும் அமைதியாக இருந்தான்னு சொன்னா உங்களுடைய தோழருக்கு நீங்களே ஜனாசாவை தொழுது வைத்துக் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் போயிடுவாங்க. சில நேரங்களில் சில நபி தோழர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைப்பாங்க. சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த கடனை அடைத்து விட்டு தொழுகை நடத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜனாசா தொழுகை கூட தொழுவதற்கு மறுத்திருக்கின்றார் என்பதாக ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்க முடியுதுன்னு சொன்னா எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு விடயமாக இந்த கடன் இருந்து கொண்டிருக்கிறது.